நேசிக்கிறீங்க நல்ல பிதாவே மே துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. எங்களோடு பேசுங்கப்பா. நன்றி, எங்களை தாழ்த்துகிறோம். இந்த செய்தியை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் துணையாக இருந்து நீங்கள் வழி நடத்த வேண்டும். இவங்களுடைய எல்லா காரியங்களிலும் என் தேவனே நீர் போதுமானவராக இருந்து இவங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த வார்த்தையினால் பலனடைய கிருபை தாரும். நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. நன்றிப்பா. அடிமையை மறைத்து நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. என் வாயின் வார்த்தைகள் உமக்கு மிகவும் பிரியமானதாக இருக்க நான் ஜெபிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேனப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரின் ஸ்தோத்திரம். டிவியில் தேவனுடைய வார்த்தையை ஆவலாக கேட்க இருக்கிறீர்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். நாம் அவருடைய பிள்ளைகள். அவர் நம்மை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். நாம் பாவிகள் என்று தான் நாம் நினைக்கிறோம், உணர்கிறோம், கவலைப்படுகிறோம், பயப்படுகிறோம், வேதனை அடைகிறோம். ஆனாலும் நம்மை தூக்கி எடுப்பதற்கு தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார். வல்லமை உள்ளவராகவும் அன்புள்ளவராகவும் அதே சமயத்தில் நல்ல சக்தி உள்ளவராகவும் ஆண்டவர் நமக்காக இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு அறிவிக்க தேவனை செய்த கிருபைக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அனுக்கிரக வார்த்தையோடே இப்போதடியோரை அனுப்புமையா, மனமதில் தயவுறும் மகத்துவ பரனே வந்தனம் உமக்காமேன். மனமதில் தயவுறும் மகத்துவ பரனே வந்தனம் உமக்காமேன். நின் திருநாமமதில் கேட்ட நீர்மல மாமொழிகள் சந்ததம் யமதகம் மிக பல நளித்திட சாமி நின் அருள் புரிவாய். சந்ததம் யமதகம் மிக பல நளித்திட சாமி நின் அருள் புரிவாய். தோத்திரம் புகழ் மகிமை கீர்த்தி துதிகனம் தினமுமக்கே, பாத்திரமே அதிசோபித பரனே பாதசரண் ஆமென். பாத்திரமே அதிசோபித பரனே பாதசரண் ஆமென். அனுக்கிரக வார்த்தையோடே இப்போ அடியாரை அனுப்புமையா, மனமதில் தயவுறும் மகத்துவ பரனே வந்தனம் உமக்காமேன். மனமதில் தயவுறும் மகத்துவ பரனே வந்தனம் உமக்காமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அனுக்கிரக வார்த்தையோடு, உதவி செய்யும் வார்த்தையோடு தகப்பனே எங்களை நீ நடத்தும் என்று சொல்லி நம்ம தேவ சமூகத்திலே காத்திருப்போம். உங்களுக்கு இன்றைக்கு வார்த்தையின் தலைப்பு என்ன அப்படின்னா, இதற்கு மிஞ்சி வராது, இதற்கு மிஞ்சி வராது. யோபு 38வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, இந்த வார்த்தையை நம்ம பார்க்கின்றோம். இதற்கு மிஞ்சி வா, இதற்கு மிஞ்சி வா, இனிமே வராத அப்படின்னு சொல்லி தேவன் கட்டளையிட்டார். எதுக்கு தெரியுமா? கடலுக்கு. கடலிலே அலைகள் அடிக்கின்றன, அலைகள் மோதுகின்றன, அலைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அப்படியே வந்தாலும் அது அதற்கு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு பிறகு இந்த அலைகள் பூமியில் வருகிறது இல்லை, கடலுக்கு அப்பால் வருகிறது இல்லை. ஏன் அப்படின்னா தேவனுடைய வார்த்தை தான். நீ இது இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு தான் வரணும், இதுக்கு மேலே நீ என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. நீ எவ்வளவு அடித்தாலும், எவ்வளவு விதமான ஓங்கிய பெரிய அலைகள் வந்தாலும் இதுக்குள்ளே நீ நின்றுக்கிடணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை நம்ம இங்கே பார்க்கிறோம். இதுக்கு நான் என்ன செய்தி எடுத்திருக்கேன் அப்படின்னா, நம்ம குடும்பத்தில் கூட, நம்முடைய குடும்பத்தில் உள்ள வாழ்க்கையில் கூட
நம்மளும் நிறைய காரியங்களை சந்திக்கும் போது நாம் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு வியாதியா, அந்த வியாதியை பார்த்து நீ வந்துட்டல, இதுக்கு மிஞ்சி நீ வராது என்று நாம் அதை பார்த்து பேச வேண்டும். தேவன் எப்படியாக அந்த கடலின் அலையை பார்த்து பேசினதுனால அந்த அலை நமக்கு தூரத்தில் இருந்து வரும்போது எவ்வளவு உயரமாக வேகமாக அது அப்படியே வந்தாலும் அந்த குறிப்பிட்ட எல்லை வரும்போது அந்த அலை அதோட நின்றுவிடும். அதே போல் நம்ம வாழ்க்கையில் கூட சில நெருக்கங்கள் வரும்போது நாம் அதை பார்த்து பேச வேண்டும். நீ இது வந்தல, இதை விட இதோட நீ என்ன செய்திடணும், நீ நிப்பாட்டிடணும், இதுக்கு மேலே நீ என்ன செய்யாதே, வராதே என்று நாம் கட்டளையிட வேண்டும். ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறதுல, நான் உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்கிறேன், அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. சர்ப்பங்களை மிதிப்பீர்கள், தேள்களை மிதிப்பீர்கள், காற்றுக்கு கட்டளையிடுங்கள், அவை ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நீ நடப்பா என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது நம்முடைய மனதளவை தாக்கும்போது, நம்ம கஷ்டப்படும் போது நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன அப்படின்னா, நீ இதுக்கு மேலே வராத என்று நீங்கள் பேசி பழக வேண்டும். அப்படிப்பட்ட காரியம் அதோட நின்றோம். அது ஒருவேளை ஏதோ ஒரு சரீரத்தில் ஒரு பலவீனமாக இருக்கலாம். இப்போ சுகர் வியாதினால் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, ப்ரெஷர்னால் கஷ்டப்படுறாங்க. அவங்களுடைய மனதளவு எவ்வளவு ஒரு கஷ்டமாக இருக்கும், எவ்வளவு ஒரு வேதனையான சூழ்நிலையாக இருக்கும். அப்படி அந்த சூழ்நிலையில் கூட என்ன சொல்லணும் அப்படின்னா, நீ இதுக்கு மேலே வராத. இப்போ காலில் ஒரு புண்ணு, எத்தனையோ பேர் காலில் ஒரு புண்ணு அப்படியான ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, பயப்படுறாங்க. அவங்க சொல்ல வேண்டிய வார்த்தை, இதுக்கு மேலே இந்த புண்ணு நீ என்ன செய்யக்கூடாது, நீ விரிவடையக்கூடாது, இப்படி நீ ஆஃப் ஆயிரு, இப்படி நீ சுகமாயிரு. அதாவது எப்படி சொல்லுவாங்க தெரியுமா, அந்த புண்ணுலாம் வந்துட்டுனா அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சுக்கா காஞ்சிரு அப்படிம்பாங்க. ஒரு சுக்கு இருக்குல்ல, சுக்கு, அதை நம்ம அம்மியில் வச்சு நச்சா கூட என்ன செய்யாது, சீக்கிரமாக நைக்க முடியாது, அதை இடிப்பாங்க. அப்படி போல் காலில் ஒரு புண்ணு வந்தால் கூட அந்த புண்ணு இதுக்கு மிஞ்சி நீ என்ன செய்யாத, நீ வராத, நீ சுக்கா போல அப்படி நீ தன் தோலாக நீ மாறிவிட வேண்டும் என்று நாம் அதை பார்த்து நீங்கள் பேச வேண்டும். அதனால தான் இதில் சொல்லியிருக்கு, நீ வந்துட்ட இம்மட்டு வா, இனி இதற்கு மிஞ்சி நீ வராதே என்று தேவன் சொன்ன அந்த வார்த்தையின்படி நான் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் மலையை பார்த்து பேசினார், கடலை பார்த்து பேசினார், இறந்து போன பிரேதத்தை பார்த்து பேசினார், காற்றை பார்த்து பேசினார். நாமும் அவருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், நாமும் என்ன செய்ய வேண்டும், அப்படியாய் பேச வேண்டும். அதை பார்த்து நெல்லென்று சொல்ல வேண்டும். இந்த புண்ணு இன்னோட நீ காஞ்சி நீ சுக்கா பெயிரு, நீ இருந்த இடமும் அறியாது, இனிமே இந்த இடத்த நீ அறியவே கூடாது, நீ காஞ்சி பெயிர் என்று நீங்கள் கட்டளையிட்டு பாருங்கள், அப்படியே அது சுகமாயிரும். அதே மாதிரி பண கஷ்டங்கள், பணத்தில் கஷ்டம், நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க, இல்லைன்னு இல்லை. ஆனாலும் நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் பண கஷ்டங்கள். சின்ன வயசில் உள்ள எவ்வளோ பிள்ளைகள் வீட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க தெரியுமா, கணவன் குடிக்கிறாங்க, பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால் இந்த பிள்ளைகள் வீட்டு வேலைக்கு போகிறாங்க. 3 வீடு 4 வீட்டில் போய் பாத்திரம் விளக்கி, வீடு தொடச்சி, துணியை காய போட்டு, அப்படி நான் வேலை பார்த்து அவங்க கஷ்டப்படுறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், எதுக்கு நீ இப்படி கஷ்டப்படுற, நீ என்ன செய்யணும், ஒழுங்கா தேவனை ஆராதிக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நீ மீட்கப்பட வேண்டும். நீ இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய பாவங்களுக்கு பரிகாரி என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு பெரிது என்று நீ விசுவாசித்தாயானால் உனக்கு இந்த கஷ்டம் இல்லை அப்படின்னு நிறைய விட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் அந்த பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, அந்த நேரம் ஆட்டுக்கா சரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துக்கோங்க. ஆனால் திருப்பியுமே அவங்க அதே தவறுகளை செய்கிறதுனால அவங்க இயேசுக்காக முழுதுமாக தங்களுடைய ஆவியாத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து வராததுனால அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, வாழ்க்கையில் மீண்டும் கஷ்டம். ஒரு வீட்டில் வேலைக்கு போனால் திருப்பி வேண்டான்ருவாங்க. அப்போ எப்படி வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியும்? இப்படிப்பட்ட காரியங்களை நாம் நிறுத்தலாம். கடனில் இருக்கிறவங்க அந்த கடனை பார்த்து
நீ இதுக்கு மேலே வராத, இப்படியே ஸ்டாப் ஆகு அப்படின்னு சொல்லி நாம் அந்த கடன் காரியங்களை பார்த்து பேச வேண்டும். அதே மாதிரி சமாதானம் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் அதிலே தத்தளித்து கொண்டு இருக்கக்கூடாது, அதே கவலையிலே இருக்கக்கூடாது. என்னமோ டிப்ரெஷன் ஆயிரும் அப்படிங்காங்க. என் 2-3 சின்ன பையங்க விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு சண்டை வந்துச்சு, அந்த பையங்களுக்குள்ளே சண்டை வந்துச்சு. சண்டை வரும்போது ஒரு பையன் சொல்கிறான் என்னைய பார்த்து, பாட்டி நான் டிப்ரெஷன் ஆகிட்டேன், இந்த விளையாட்டில் நான் டிப்ரெஷன் ஆகிட்டேன் அப்படிங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டேன். இவங்க ஏதோ கலத்தனம் பண்ணுறாங்க, அதனால் நான் உண்மையாக விளையாடுறேன், நான் டிப்ரெஷன் ஆகிட்டேன் பாட்டி, இந்த விளையாட்டு இனிமேல் என்னையால் விளையாட முடியாது அப்படின்ட்டு சொல்கிறான். அப்போ இப்போவுமே 7th என்னமோ படிக்கான். அவன் இப்போவுமே என்ன சொல்கிறான், அவனுக்கு டிப்ரெஷன் ஆகுதாமா, அப்படின்னா மனசில் அழுத்தம் ஆகுதாமா. அப்போது நான் சொல்கிறேன், இந்த விளையாட்டை என்ன செய்யாத, விளையாடாத, நீ எழுந்து வேறு விளையாட்டு விளையாடு, இல்லைன்னா நீ புக் எடுத்து படிக்கிற பையன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இப்படி ஒவ்வொரு காரியத்தில் சமாதானம் இல்லாத சூழ்நிலையை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் அதை பார்த்து நீங்கள் பேசணும். இதுக்கு மேலே இந்த சமாதான குலைச்சல் எனக்குள்ளேயோ எங்கள் வீட்டுக்குள்ளேயோ இருக்கக்கூடாது, நீ மிஞ்சி வராத, இதுக்கு மிஞ்சி என்ன செய்யாத, வராத அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது ஆண்டவர் அந்த வார்த்தையை கனம் பண்ணுகிறார். கனம் பண்ணி அந்த பிரச்சனை நமக்கு என்ன செய்யாது, அப்படியே சால்வ் ஆயிரும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்படி எவ்வளவோ காரியங்கள், நிறைய பேருக்கு பயங்கரமான கனவுகள், அந்த கனவுகளை கண்டு அதிலே பயந்து கொண்டு இருக்கிறாங்க, கவலைப்படுறாங்க, இது என்னதோ ஏதோ என்ன கனவோ அப்படின்ட்டு. ஆனால் தேவனுக்கு தெரியாமல் ஒன்றுமே நடக்காது. அவருக்கு சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நாம் தேவனுக்குள்ள ஐக்கியப்பட்டு தேவனுக்குள்ள நல்ல உறுதியாக நம்ம இருந்து ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம நடக்கும்போது நம்ம சொல்லுகிற வார்த்தைகளை ஆண்டவர் கனம் பண்ணுவாங்க. கனம் பண்ணி நமக்கு அநேக அற்புதங்களை செய்வாங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அருமையானவர்களை, நீங்கள் ஏன் இப்படி உழண்டுக்கிட்டு இருக்கீங்க, எதுக்கு இப்படி பாடுபட்டு கொண்டு இருக்கீங்க, எதுக்கு இவ்வளவாய் கண்ணீர் விடித்து கொண்டு இருக்கின்றீர்கள், எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கீங்க? தேவனுடைய வார்த்தை நமக்கு இருக்கிறது. தேவன் ஜீவிக்கிறார், உயிரோடு இருக்கிறார். அவர் எவ்வளவு அன்புள்ளவர் தெரியுமா? இந்த நம்மளுடைய பிரச்சனையை நம்ம சந்தித்து அதிலிருந்து ஒரு ஜெயத்தை நம்ம எடுக்கணும் அப்படின்ட்டு ஆண்டவர் ஆசையோடு பார்த்து கொண்டு இருக்கின்றார். நம்ம பிள்ளைகள் விளையாடும்போது நம்ம பிள்ளை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம்ல. நம்ம பிள்ளைகள் பால் விளையாடும்போது நம்ம பிள்ளை தான் அந்த ஃபுட்பாலில் ஜெயம் எடுத்து பாலை எடுத்து வெற்றியை காட்டணும்னு நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி தான் நம்ம எந்த ஒரு கபடி விளையாட்டோ எந்த விளையாட்டுலையும் நம்ம பிள்ளை சேர்ந்தாலும், அது பேஸ்கெட் பாலாக இருக்கலாம், என்ன எந்த விளையாட்டுனாலும் சரி, நம்ம பிள்ளை ஜெயிக்கணும்னு நமக்கு இருக்கும்ல. அதே போல் இயேசுவாவுக்கு இருக்கும். இந்த சோதனையில் என் பிள்ளை இதை எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு ஆண்டவர் பார்ப்பாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த வசனத்தை நினைக்கணும். இவ்வளோ பெரிய கடல், உலகத்திலேயே 3 பகுதியான இந்த கடலுக்கு தேவன் கொடுத்த வார்த்தை, நீ வா, ஆனால் இதுக்கு மேலே வராதுன்னு சொல்லி அந்த உன்னுடைய அந்த அலைகள், அந்த பெருமை அங்கே நிற்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க ஏசப்பா. அதே மாதிரி நிற்குது. ஏன் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட நீ அப்படியே நிப்பாட்டக்கூடாது, இந்த பிரச்சனை இப்பவுமே நீ நில்லுன்னு ஏன் நீங்கள் சொல்லக்கூடாது? எதுக்கு அந்த கவலையிலே உங்களுடைய நாட்களை, உங்களுடைய பாடுகளை கண்ணீரோடு கூட வேதனையோடு கூட நீங்கள் சந்திக்கிறீங்களே, நீங்கள் இன்றைக்கி சொல்லி பாருங்க, இந்த நோயை நீ இதோட நின்னுரு, நீ சுகமாகு, நீ என்னுடைய சரீரத்தை விட்டு, என் பிள்ளையின் சரீரத்தை விட்டு, என் கணவனுடைய சரீரத்தை விட்டு இந்த நோய் பலவீனத்தின் ஆவியை நீ வெளியே போ, இதுக்கு மிஞ்சி நீ வராத அப்படின்னு சொல்லி இயேசுவா நாமத்தில் நீங்கள் கட்டளையிட்டீர்கள். ஆனால் அது உங்களுக்கு சரியாயிரும், அது சுகமாயிரும். ஆண்டவருடைய நாமத்தினால நான் சொல்கிறேன், நான் அதை விசுவாசிக்கிறேன். அப்படி எவ்வளவோ காரியங்களை தேவன் நமக்கு செய்திருக்கிறார். அவர் பார்த்து கொண்டே இருக்கின்றார். இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குறதில்ல தூங்குறதில்ல. அவன் நம்ம எப்படி ஜெயம் எடுக்கும், நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்ம வெற்றி அடைகிறோம் அப்படின்ட்டு ஆண்டவர் பார்த்து கொண்டே இருப்பாங்க. ஏசப்பா நம்ம ஜெயிக்கமா தோக்கமா, இந்த பிரச்சனையை நம்ம பிள்ளை எப்படி ஹேண்டில் பண்ணுது,
அப்படின்ட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஞானத்தோடு கூட தேவனுடைய நமக்கு தந்திருக்கிற அதிகாரத்தை, இந்த வசனத்தை கொண்டு எடுத்து நாம் ஜெயிக்க வேண்டும். இதுக்கு மேலே நீ வராத. எந்த தீ ஆவியாக இருந்தால், செய்வனையாக இருந்தால், பில்லி சூன்யமாக இருந்தால், மாந்திரீகமாக இருந்தாலும், அது குழப்பமாக இருந்தாலும், திருமணம் நடக்காமல் இருந்தாலும், குழந்தை கிடைக்காம இருந்தாலும், அது எதுனாலும் சரிங்க பார்த்து இது இன்றைக்கு நீ அப்படியே நில்லு, இதுக்கு மிஞ்சி நீ வராத அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்யும்போது தேவன் கண்டிப்பாக நமக்கு உதவி செய்து நம்மை காப்பாற்றக்கூடியவராக இருக்கின்றார். அடுத்த ஒரு வசனம் லூக்கா 22வது அதிகாரம் 49, 50வது வசனம். அவரை சூழ நின்றவர்கள் நடக்கப் போகிறதை கண்டு, ஆண்டவரே, பட்டயத்தினால் வெட்டுவோமா என்றார்கள். அந்தபடியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். 51. அப்பொழுது இயேசு, இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒருவன் காதை அவன் வெட்டுவோமா அப்படின்னு கேட்குறான். அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவரை பிடிப்பதற்காக எல்லாரும் வந்தாங்க. பரிசேயர்கள், சதுசேயர்கள், நியாயஸ்திரிகள் எல்லாரும் வந்து பிடிக்க வந்தாங்க. யூதாசு காட்டி கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் சீடர்களில் ஒருவன் சொல்கிறான், நம்ம அருவா வச்சிருக்கோம்ல, இந்த அருவாலை எடுத்து வெட்டுவோமா அப்படின்னு கேட்குறான். கேட்டுட்டு உடனே என்ன செய்கிறானா அவர், அப்படியே அவர்களில் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதை என்ன செய்துட்டான்? வெட்டிட்டான். வலது காதை அப்படியே வெட்டிட்டான். வெட்டின உடனே இந்த காது என்ன செய்துட்டு கீழே விழுந்துட்டு, ஏசப்பா அதை பார்த்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இம்மட்டில் நிறுத்துங்கள், போதும். ரொம்ப ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறார் ஆண்டவர். இயேசு இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி இந்த காதை அவர் குணமாக்கிறார். இம்மட்டில் நிறுத்துங்கள். உடனே அந்த சீடன் அதுக்கு பிறகு யாரையுமே வெட்டலை. இதே போல் நாமும் கட்டளையிட வேண்டும். நமக்கு வருகிறதான எல்லா நெருக்கங்களையும் நம்ம பார்க்கும்போது இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று நாம் கட்டளையிட வேண்டும். உங்களுக்காக இன்றைக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை இதுதான். நீங்கள் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கண்டு துவண்டு நீங்கள் சோர்ந்து போகாமல், அழுது கொண்டே இருக்காமல் நீங்கள் செயல்பட வேண்டும். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி சொல்ல வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என்னெல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னா, அவர் என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லியிருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணுமா? அந்த இம்மட்டில் நிறுத்துங்கள். அந்த சத்துருவினுடைய ஒரு சோதனையாக இருந்தால் கூட மட்டும் நிறுத்து அப்படின்னு சொன்னால் அது நின்றும். நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் அநேக தடைகளாக இருக்கின்றது. அந்த தடைகளை நாம் அழிக்க வேண்டும். வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை நாம் கையில் எடுக்க வேண்டும். எபேசியர்களெல்லாம் அதான் சொல்லியிருக்கு. சத்தியம் என்னும் அறக்கச்சியை கட்டுங்கள், சுவிசேஷம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய இந்த அருமையான வேத புத்தகம் நமக்கு நாளுக்கு நாள் அது பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, வல்லமை தரக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா, இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிற இந்த காரியங்களை பார்த்து இம்மட்டும் நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லி நாம் ஆர்டர் போட வேண்டும். ஆர்டர் போட வேண்டும். நம்ம கொரியரில் ஆன்லைனில் பொருள் வாங்குகிறாங்க. ஆன்லைனில் பொருள் வாங்கும்போது என்ன செய்கிறாங்க, கரெக்டாக அந்த நம்ம என்ன ஜாமான் கேட்குறோமோ அது நம்ம வீட்டுக்கு வந்துடுது கொரியரில். நம்ம என்ன செய்கிறோம், சைன் போட்டு வாங்கிடுறோம். நம்ம தானே ஆர்டர் பண்ணோம், அப்போ அது நம்ம வீட்டுக்கு வரத்தானே செய்யும். அதே போல தான் தேவனுடைய அந்த வார்த்தையை நாம் கையில் எடுக்க வேண்டும். இந்த வேதம் முழுவதும் நமக்காக எழுதப்பட்டது தான், உங்களுக்காகவும் எனக்காகவும். அதை பயன்படுத்துகிறவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள். நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறதுனால நிறைய பிரச்சனையிலே இருக்கீங்க. நானும் இந்த உலகத்தில் பார்க்குறேன், கண்ணீரில் இருந்து அவங்க வெளியே வரைய முடியலை, இருமனசாக இருக்காங்க. தேவனை ஏற்றுக்கொள்வோமா வேண்டாமா, ஜெபிப்புமா வேண்டாமா, அப்படி இருக்காங்க. சில பேர் எப்படி இருக்காங்க அப்படின்னா, பாவத்திலே இருப்பாங்க. எத்தனை வருஷம் ஆண்டவருக்குள்ளே வந்தாலும் வாழ்க்கையில் மாற்றமே இருக்காது. கோபம் உள்ளவங்களாக தான் இருப்பாங்க, எரிச்சல் உள்ளவங்களாக தான் இருப்பாங்க, என்ன பெருமை உள்ளவங்களாக தான் இருப்பாங்க, அகங்காரமாகவே இருக்கிறாங்க, வைராக்கியமாகவே என்ன செய்கிறாங்க இருக்காங்க. அப்போ அப்படிலாம் இருக்கும்போது அந்த பரிசுத்தம் இல்லை அப்படின்னா நம்ம கர்த்தருடைய அந்த வேத வசனத்தின்படி நம்மளால் சொல்லவும் முடியாது, நமக்கு ஜெயம் கிடைக்கவும் செய்யாது.
அதனால் நீங்கள் வேதனையோடு கூட உங்கள் நாட்களையும் காலங்களையும் கழித்து கொண்டு இருக்கின்றீர்கள். அருமையானவர்களே, நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். வேத வசனம் சொல்லுகிறபடி நாம் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு ஜெயம் கிடைக்கும். இல்லை நீங்கள் வசனத்தின்படி வாழாமல் நம்ம சும்மா ஆலயத்துக்கு போயிட்டு நம்ம ஜெபம் பண்ணிட்டோம், நம்முடைய காரியம் நமக்கு நடந்துடும் அப்படின்லாம் நினைக்க முடியாது. ஏன்னா உபாகமம் 28வது அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுது நான் சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் உனக்கு வந்து பலிக்க வேண்டுமானால் நீ கர்த்தருடைய கட்டளையின்படி கீழ்ப்படிய வேண்டும். இப்பொழுது சொல்லப்படும் எல்லா ஆசீர்வாதங்கள் 13 வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். உபாகமம் 28வது அதிகாரத்தில் இவ்வளவு நமக்கு நிறைவேற வேண்டும் என்றால் நாம் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கற்பனைகளை கீழ்ப்படியாமல் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாது. ஆண்டவர் சொல்கிறது அதான், என் கட்டளைகளின்படி செய்கிற மனுஷன் அவைகளாலே பிழைப்பான் அப்படின்னு வேதம் சொல்லுது. அருமையானவர்களே, நீங்கள் தேவ சமூகத்திலே உட்கார்ந்து ஆராய்ந்து பாருங்கள், எனக்கு ஏன் என்னுடைய பிரச்சனை இம்மட்டுமாக. நீங்கள் அந்த 51 கர்த்தர் அழகாக சொல்கிறாரு, இந்த காதை வெட்டின உடனே அவன் இன்னும் எதுவும் செய்திடக்கூடாது, இதுக்கு மேலே எதுவுமே அவன் செய்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த காதை வெட்டினம்னு பார்த்து சொல்கிறாரு. நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். அப்போது ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, இம்மட்டும் நிறுத்துங்கள் அப்படின்ட்டு சொன்ன உடனே அந்த கத்தியை கீழே என்ன செய்கிறான், போட்டு விடுறான். அதே போல் நீங்கள் ஞானத்தோடு செயல்பட வேண்டும். நம்ம வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். யாரும் தப்பு பண்ணிடக்கூடாது, அநியாயம் பண்ணிடக்கூடாது, யாரை குற்றவாளியாக தீர்த்திடக்கூடாது. ஞானமாக நம்ம செயல்பட வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். தேவ சமூகத்தை நெருங்கும்போது விசுவாசத்தோடும் வைராக்கியத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் மன்றாட வேண்டும். தேவனால் கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு தாமதமாகலாம், ஆனாலும் தேவன் செய்வார். அவர் வேதம் அப்படிதான் சொல்லு, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் கட்டளையிடாது இருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார்? இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கேன், நான் பேசிகிட்டு இருக்க இடத்த நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க, ஆனால் தேவன் பார்க்கின்றார். அதே போல் நீங்கள் உங்கள் வீடுகளிலே இருக்கின்றீர்கள், அங்கே தேவன் உங்களை பார்க்கின்றார். அந்த பயம் இருக்கணும், ஆண்டவர் பார்க்கிறாருங்கிற பயம் இருக்கணும். யாரையும் நம்ம எதுவும் பேசிட முடியாது, யாரையும் எதுவும் செய்திட முடியாது. எத்தனையோ பேர் எவ்வளவு பிள்ளைகளுக்கு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் செய்வனை வைக்கிறதாக கடந்த நாள் ஒருத்தங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே ஒரு வாலிப மகளுக்கு விரோதமாக ஏவி விடுவாங்களாமா பிசாசு. அந்த பிள்ளைய அப்படின்னா கொடுமை படுத்துது. ஆனால் தேவன் அவர்களை தண்டிப்பார். சொல்லுவாங்க, செய்த வினை செய்வாருக்கு தான். யார் செய்கிறாங்களோ அந்த செய்த வினை செய்வாருக்கு. அதனால் அந்த விதமான செய்வனை காரியங்களை நாம் கையில் எடுக்கவே கூடாது. அது நமக்கு அப்பாற்பட்டது, தேவனுக்கு அது பிடிக்காதது. நாம் தேவனுடைய சித்தம் மாத்திரம் செய்துதான் வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டும் என்றால் நீங்கள் கற்பனைகளை கை கொள்ளுங்க, ஆராய்ந்து பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. அதிகாரத்தை கையில் எடுக்க வேண்டும். இம்மட்டும் நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டும். இதற்கு மிஞ்சி வராது என்று சொல்லி பழக வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு ஜெயத்தை எடுக்க வேண்டும். தேவனால் முடியும் என்று நம்ப வேண்டும். தேவனை உண்மையாய் ஆராதிக்க வேண்டும். உம்முடைய சித்தப்படி வாழ எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்ல வேண்டும். ஏன் என்று கேட்காதீங்க, எனக்கு எதுக்கு இப்படி நடந்துச்சு, எதுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்க மாட்டேங்கு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவரை பாடி மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க என்று கேட்க வேண்டும், கெஞ்சி பிரார்த்திக்க வேண்டும். எத்தனை இடத்துல நான் வாசிக்கிறேன், தேவனை நோக்கி கெஞ்சினேன். தாவீது கூட சொல்கிறார், தேவனை நோக்கி நான் கெஞ்சினேன் என்று சொல்லுகின்றார். நாமும் தேவனை நோக்கி கெஞ்சி ஜெபிக்கும்போது அவர் தயவாக நமக்கு இறங்குவார். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் கர்த்தாதி கர்த்தர். நம்ம உயர்த்துறதுக்கு அவருடைய இறக்கம் தான் நமக்கு கிடைக்கணும். அவர் சர்வ வல்லவர். ஒரு கலெக்டர்கிட்ட நீங்கள் பெயர்வீங்களா, ஒரு கவுன்சிலர்கிட்ட பெயர்வீங்களா, ஒரு ஆர்வோ ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் பெயர்வீங்களா? முடியாது. சூப்பரண்டா போலீஸ்கிட்ட நீங்கள் போயிட முடியுமா? சும்மா ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு தலைமை ஆசிரியரை நீங்கள் சும்மா பார்த்துருவீங்களா? முடியாதுல்ல. இப்போ இந்த உலகத்தில் உள்ள அதிகாரிகளே இவ்வளவு அதிகாரம் உடையவர்களாக
இருக்கும்போது தேவாதி தேவன் இந்த உலகத்தையே படைத்த தேவன்கிட்ட நம்ம போகிறதுக்கு நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். நாளுக்கு நாள் நாம் மாற வேண்டும். மகிமையின் மேல் மகிமையை அடைய நம்ம ஜெபிக்க வேண்டும். அப்படி சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். நம்ம இதை எப்பொழுதும் இறைவனை நோக்கி ஒரு கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, விடுதலையோடு வாழ வேண்டும். நான் உம்முடைய ரகசிய வரியிலே காணப்பட வேண்டும். நாங்கள் குடும்பமாக வர வேண்டும். எங்கள் தலைமுறை சாபங்கள் நீங்க வேண்டும். எங்கள் வீட்டில் சாபம் இருக்கக்கூடாது. எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படியாய் நம்ம தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். பாட வேண்டும் என்ற எண்ணம் வரும்போது பாடல் பாடுங்க. ஜெபம் பண்ணணும்னு ஆசை வரும்போது ஜெபம் பண்ணுங்க. எல்லா காரியத்திலையும் பொறுமையாக இருங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிம்பாங்க. பொறுமையோடு இருங்க. தேவன் நமக்கு உதவி செய்வார். தேவன் ஒரு நாள் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தக்கூடிய ஒரு தேவன், நல்ல ஆண்டவர். நம்ம இயேசுவே நீங்கள் சேர்ந்துக்கிட்டீங்கன்னா ஆண்டவருடைய இரத்தத்தில் கழுவப்பட்ட நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள். நீங்கள் தளர்ந்தே போக வேண்டாம். இன்னும் நீங்கள் ஜெப கூட்டங்களில் கலந்து கொள்ளுங்க. சண்டே சர்வீஸ்க்கு போங்க. பாவ மன்னிப்பை கேளுங்க. இனிமே பாவம் செய்யாதீங்க. நாளுக்கு நாள் மகிமை மேல் மகிமை அடைங்க. ஆண்டவர்கிட்ட தரிசனங்களை கேளுங்க. ஆண்டவர், எனக்கு பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த தரிசனம் எனக்கு வேண்டும் என்று கேட்க வேண்டும். மேலான காரியங்களை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியே வார்த்தை, அவர் அப்படி தேவன் வார்த்தை சொன்னாங்கன்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? யாருமே சொல்ல முடியாத ஆச்சரியமான வார்த்தைகளை தேவன் நமக்கு தருவார். அப்பொழுது நம்முடைய காரியங்கள் நமக்கு ஜெயமாக மாறும். அப்பொழுது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த வார்த்தையினால் ஆயுசு வரைக்கும் நம்ம சந்தோஷமாக வாழ தேவன் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் நம்மை காத்து நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கின்றார். அருமையானவர்களே, அதனால் இந்த நாளிலே நம்ம அவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நம்மை நோக்கி பார்க்கிறேன், எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இப்படி நெருக்கமான இந்த சூழ்நிலையில் என்னால் கடந்து போக முடியலப்பா. நீருடைய வார்த்தையை தந்து என்னை அனுப்புங்கன்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிப்போம். தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். உடைய கவலைகள், கண்ணீர்கள், கடன் பாரங்கள் எல்லாம் தீர்ப்பாங்க. திருமண காரியம் நடக்கும். குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும். அற்புதங்களை செய்வார் தேவன். அதிசயங்களை செய்து நம்மை வழி நடத்துவார். அனுக்கிரக வார்த்தையோடே இப்போதடியோரே அனுப்புமையா. மனமதில் தயவுறு மகத்துவ பரனே வந்த நமுமக்காமே. மனமதில் தயவுறு மகத்துவ பரனே வந்த நமுமக்காமே. தோத்திரம் புகழ் மகிமை கீர்த்தி துதிகனம் தினமுமக்கே. பாத்திரமே அதி சோபித பரனே பாத சரணாமே. பாத்திரமே அதி சோபித பரனே பாத சரணாமே. அனுக்கிரக வார்த்தையோடு நம்மை அனுப்புகிற தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. இதற்கு மிஞ்சி வராது. அது எந்த பிரச்சனை ஆனாலும் நாம் கட்டளை இடுவோம். இதற்கு மேலே என் குடும்பத்துக்குள்ள பாவமோ சாபமோ நீ வராதே என்று நாங்கள் கட்டளை கொடுத்து ஜெயம் எடுக்க கிருபை தாரும். இம்மட்டும் போதும், நிறுத்துங்கள் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாங்களும் கட்டளை இடுகிறோம். எங்களுக்கு விரோதமான அனைத்து செயல்பாடுகளும் ஏவல்களும் இயேசுவின் நாமத்தில் இம்மட்டும் நிறுத்தப்படுவதாக என்று கட்டளை இடுகிறோம். ஆமென். நேம் ஆஃப் ஜீசஸ். ஒவ்வொரு வீடுகளிலும் விடுதலை உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக. ராஜா, ஆசீர்வாதிங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இடத்துல வருகின்றோம். எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்களை காப்பாற்றும். ஆசீர்வதியும். உடைய ரகசிய வருகையிலே காணப்பட உதவி செய்யும். நோய் நொடிகளை விளக்குங்க. சமாதானத்தை கட்டிடுங்க. பொருளாதாரத்தை ஆசீர்வதிங்க. அற்புதங்களை செய்யுங்கப்பா. நன்றிப்பா. நீங்கள் அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். காட் பிளஸ்.